அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் கருணை பார்வை உண்டாகட்டுமாக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது கவனமாக பேசுங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ். ஒரு சமயம் நபி அவர்களிடத்திலே நான் கேள்வி கேட்டேன். யா ரசூலுல்லாஹ், நாங்கள் எந்த பேச்சை பேசினாலும் இறைவன் அதை பட்டோலைகளில் எழுதி வைத்து விடுவானா என்கிற கேள்வியை கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் தமது நாவை திறந்து பேசுகிறான், அவன் அந்த நாவிலே நல்ல வார்த்தைகளை பேசினாலும் அல்லது கெட்ட வார்த்தைகளை பேசினாலும் அது இறைவனின் புறத்திலே பதிவு செய்யப்பட்டுவிடும். எந்த ஒரு மனிதன் தமது வார்த்தைகளில் நன்மைகளை தரக்கூடிய வார்த்தைகளாக பயன்படுத்துகிறானோ அது அவன் மறுமை வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் நன்மையை தரும். கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி அடுத்தவனுடைய மனதை சங்கடப்படுத்துகிற அளவிற்கு ஒருவன் நடந்து கொள்கிறான் என்று சொன்னால் அவன் தண்டிக்கப்படுவானா? தண்டிக்கப்படுவான் நிச்சயமாக என்று நபி அவர்கள் சொல்வார்கள். அது மட்டும் இல்லாமல் நபி அவர்கள் இந்த வார்த்தையை கேட்டது மட்டுமில்லாமல் அடுத்து ஒரு வார்த்தையை சொல்வார்கள், உமது தாய் உமக்காக வேண்டி அழட்டும் என்று சொன்னார்கள். அவருக்கு புரியல. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். உமது தாய் உமக்காக வேண்டி அழட்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தன்னுடைய பிள்ளைகள் பாவச் செயல்களில் மூழ்கி நரகத்திற்கு செல்வதை எந்த ஒரு தாயும் விரும்ப மாட்டாள். பாவிகளாய் சுற்றி திரிவதை எந்த ஒரு தாயும் தகப்பனும் விரும்ப மாட்டார்கள். அப்படி இருக்க உமது தாயை அள வைக்கிற அளவிற்கு நீ நடந்து கொள்ளாதே. உன்னுடைய நாவிலிருந்து வருகிற வார்த்தைகள் அனைத்தையும் இறைவன் பதிவு செய்து கொண்டே இருக்கிறான். அப்படி பதிவு செய்யக்கூடிய அந்த சமயத்தில் உன் நாவிலிருந்து நன்மையாய் தரக்கூடிய, அடுத்தவர்களுடைய மனதை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய, அடுத்தவருடைய வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துகிற, அடுத்தவர்களுக்கு பயன் தரக்கூடிய வார்த்தைகளாக உமது வார்த்தைகள் இருந்ததென்றால் உமக்கும் அது நன்மையை தரக்கூடியதாகவும் இருக்கிறது, அதை கேட்பவருக்கும் நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது. அதே சமயத்தில் நீ கெட்ட வார்த்தையை சொல்லி பேசினா அடுத்தவங்களுடைய மனசு காயப்படுது, அவர்களுடைய பத்வாவிற்கு ஆளாக வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. ஆகையினால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், நாவின் தீய பேச்சுக்களை பேசுவதனால் மக்களை நரகத்தில் இழுத்து சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் 2 விஷயங்களை சொல்லுவார்கள். நீங்கள் மௌனமாக இருப்பதோ அல்லது நாவின் ஆபத்துகளிலிருந்து பாதுகாவலை தேடிக்கொள்வது உங்கள் மீது கடமையாக இருக்கிறது என்று நபி அவர்கள் சொல்லுவார்கள். அருமையானவர்கள், இன்றைக்கு நண்பர்கள் என்ற பெயரில் சில நண்பர்கள், அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், கேலி பண்ணுவது, அடுத்தவரை கிண்டல் செய்வது, நக்கல் நையாண்டி செய்து பேசுவது, சில நண்பர்கள் அதை சகஜமாக எடுத்துக்கொள்கிறாங்க. பொதுவான இடத்துல அடுத்தவர்கள் முன்பு சில மக்களை நாம் கேலி கிண்டலாக்குகிற பொழுது அவர் மன உடைந்து நம்மளை இப்படி பேசிட்டாங்களே என்று சில நபர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக நாம் செய்திகளிலே பார்க்கிறோம். இந்த ரேக்கிங், அந்த காலேஜுகளில் நடக்கக்கூடிய அந்த ரேக்கிங் சொல்கிறாங்க இல்லையா, அடுத்தவங்க முன்னாடி தவறான வார்த்தைகளை பேசுவது, அடுத்தவர்கள் முன்பு அவமானப்படுத்துகிற, மனதை காயப்படுத்துகிற அளவிற்கு ரேக்கிங் செய்வது, இது போன்ற செயல்களால் சில மாணவர்கள் உயிரை இழக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆகையினால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உங்கள் நாவிலிருந்து வருகிற வார்த்தை அடுத்தவருடைய வாழ்க்கையை
மகிழ்ச்சி படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவரின் வாழ்க்கையை சீரழிக்கக்கூடியதாக இருக்காது. அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையை அந்த வார்த்தைகள் சீரழித்துவிடும். இந்த உலகத்திலேயும் சரி, நாளை மறு உலகத்திலேயும் சரி என்று நபி அவர்கள் சொல்லி காட்டிய அந்த விஷயங்களை நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, யோசித்து நமது பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகளை கற்றுக் கொடுப்போம். பெரியவர்களை பார்த்தால் அவர்களிடத்திலே பேசுவது எப்படி, சிறியவர்களை பார்த்தால் அவர்களிடத்திலே பேசுவது எப்படி என்கிற கண்ணியத்தை கற்றுக் கொடுப்போம். இன்றைக்கு அத்தகைய வழிமுறைகள் மிக மிக குறைந்து கொண்டே இருக்கிறது. பெரியவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை இன்றைக்கு இல்லாமல் ஆகிவிட்டன. பெரியவர்களுடைய பிரார்த்தனை, பெரியவர்களுடைய துஆக்கள் இல்லாமல் எத்தனையோ இளைஞர்கள் வாழ்க்கையை துளைத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நல்ல விஷயங்களை பேசுவோம், நன்மைகளை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.